Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic Around Us Wonder of Nature. Around us நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையின் அதிசயங்களை பத்தி பார்க்க போறோம். லைட் அண்ட் ஷேடோ. ஹெட்டிங் என்ன இன்னைக்கு? லைட்னா என்ன? வெளிச்சம். ஷேடோனா என்ன? நம்மளுடைய நிழல். இங்க பாருங்க என்ன பண்றாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஷேடோ நிழல். நீங்க இந்த மாதிரி உங்க வீட்ல சுற்றியுள்ள சன் கிட்ட சூரிய ஒளி கிட்ட நின்னு உங்களுடைய ஷேடோ படம் பார்த்திருக்கீங்களா? அப்புறம் லைட் கிட்ட நின்னா கூட எப்படி இருக்கும்? நம்மளுடைய ஷேடோ படும். அததான் இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் வாட் இஸ் எ ஷேடோ, ஹவு டஸ் இட் சேஞ்ச். இப்போ பாருங்க நம்மளுடைய ஷேடோ வந்து இப்போ மார்னிங் டைம்ல எப்படி இருக்கும், ஈவினிங் டைம்ல எப்படி இருக்கும், நம்ம ஷேடோ வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்டாண்ட் இன் த சன்லைட், டு யூ நோட்டீஸ் த டார்க் ஷேட், தட் இஸ் யுவர் ஷேடோ. இதுவே நம்ம சன்லைட்ல சூரிய வெளிச்சத்துல நிற்கும் போது நம்மளுடைய ஷேடோ எப்படி இருக்கும்னா டார்க் ஷேடா இருக்குமா. லைட் ஃப்ரம் ஷேடோஸ், லைட் ஃபார்ம்ஸ் ஷேடோஸ். லைட் வந்து சூரிய ஒளி இருக்க வெளிச்சத்துல நம்ம ஷேடோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டிவிட்டி டைம், பிளே த ஷேடோ காப்பி கேம். என்ன பண்றாங்க, அருண் சலீம் வந்து ரெண்டு பேருமே ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கைகளை தூக்கிட்டு பெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி என்ன பண்றாங்க ஷேடோஸை பாக்குறாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, முதல்ல ஒரு கை தூக்கிக்கிட்டு ஷேடோவை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு கையை தூக்கிக்கிட்டு ஷேடோஸ் பாக்குறாங்க, அப்புறம் என்ன பண்றாங்க ஒரு ஒரு லெக் தூக்கிக்கிட்டு ஷேடோ பண்றாங்க பாக்குறாங்க, அதுக்கப்புறம் பெண்ட் குனிஞ்சுக்கிட்டு பாக்குறாங்க. அருண் அண்ட் சலீம் ஆர் பிளேயிங் இன் த சன்லைட். ரெண்டு பேருமே எங்க விளையாடுறாங்க, சூரிய ஒளியில விளையாடுறாங்க. அருண் does the action as shown. சலீம் watches only Arun's shadow and copies the movement. என்ன பண்றாங்க, அருணை பார்த்து சலீம் என்ன பண்றான், காப்பி பண்ணி அதே மாதிரி பண்றான். பிளே திஸ் கேம் வித் யுவர் ஃப்ரெண்ட். நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி கேம் விளையாடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டூ டூ அண்ட் லேர்ன். சர்க்கிள் த கரெக்ட் ஷேடோ ஆஃப் த அனிமல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டைகர் இருக்கு அதோடைய ஷேடோ கரெக்டான ஷேடோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சர்க்கிள் பண்ண போறோம். இதுல எது டைகருடைய கரெக்டான ஷேடோ, இதுதான். அதோடைய ஃபேஸ்லாம் வந்து பாருங்க, ஃபேஸ் லெக் அதோடைய டெய்ல் அதை வச்சு நம்ம வந்து ஷேடோ ரவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எலிஃபென்ட்ல பாருங்க, எது வந்து எலிஃபென்ட் கரெக்டான ஷேடோன்னு அதை பார்த்து வந்து சர்க்கிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேமல், கேமலோடைய ஷேடோ பாருங்க இங்க இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டு அப்சர்வ் அண்ட் ட்ரா. மார்னிங் 10 AM அப்படின்னா நம்மளுடைய ஷேடோ எப்படி வரும் பாருங்க, இந்த சைட் விழும். அதுவே ஆஃப்டர்நூன் ஆக போது 1 o'clock ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஈவினிங்னா இந்த சைடு ஆயிடும் 3 PMக்கு. when do you see the shortest shadow in the day? ஷார்ட்டஸ்ட் ஷேடோனா எது, இது ஆஃப்டர்நூன் 1 PM அப்படின்றது தான் ஷார்ட்டஸ்ட் ஷேடோ. ஓகே, இதுக்கு முன்னாடி காலத்துல வந்து இந்த ஷேடோஸ்லாம் எப்படி பார்த்துப்பாங்கன்னா கிளாக்லாம் இருக்காது. இந்த சூரிய ஒளி வந்து வரத வச்சே வந்து இப்போ வந்து ஒரு 10 o'clock 11 o'clock அந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். வை டு பீப்புள் அண்ட் அனிமல் லைக் பீயிங் அண்டர் எ ட்ரீ. இங்க பாருங்க, த ஷேடோஸ் ஆஃப் த ட்ரீ கிவ்ஸ் அ ஷேட். இங்க என்ன பண்றாங்க, இந்த மரத்துல மர நிழல்ல எத்தனை பேர் வந்து அனிமல்ஸா இருக்கட்டும் சரி பீப்புள்ஸா இருக்கட்டும் சரி எவ்வளோ வந்து யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்களா. பசங்க என்ன பண்றாங்க, ஊஞ்சல் கட்டி விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேட் பால் விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அனிமல்ஸ்ல என்ன பண்றாங்க, அந்த இடத்துல நிழலுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வெஜிடபிள் செல்லர் வந்து வெஜிடபிள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பேர்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கா ட்ரீஸ்ல. நெக்ஸ்ட் பாருங்க, டூ அண்ட் லேர்ன். லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் த ஆக்ஷன். நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிக்சரை பார்த்து ஆக்ஷன் எழுத போறோம். மேல என்ன கொடுத்துருவாங்க, டாக்கிங், பிளேயிங், செல்லிங், ஸ்லீப்பிங். இப்போ பீப்புள் என்ன பண்றாங்க அதோடைய ஆக்ஷன் பாருங்க. சில்ட்ரன், சில்ட்ரன் என்ன பண்றாங்க, பிளேயிங் விளையாடிட்டு இருக்காங்க. சில்ட்ரன் எங்க பண்றாங்க பாருங்க, இங்க விளையாடிட்டு இருக்காங்களா. ஓல்டு மேன் என்ன பண்றாரு, ஓல்டு மேன் வயசானவர் ஸ்லீப்பிங் தூங்கிட்டு இருக்காரு. உமன் என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க, அப்போ டாக்கிங். வெண்டார் என்ன பண்றாரு, செல்லிங். ஸோ இந்த ஆக்ஷனை எடுத்து எழுதிக்கோங்க. நேம் த அனிமல்ஸ் இந்த பிக்சர். இந்த பிக்சர்ல அனிமல்ஸ்லாம் இருக்கு, அந்த அனிமல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கவ். இது என்னது, கவ் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் டாக், அதுக்கப்புறமா கோட், டவ். அதுக்கப்புறம் பாருங்க க்ரோ, காகம். ஸ்குரில், அணில் இங்க பாருங்க. நெக்ஸ்ட் பஃபலோ பின்னாடி பாருங்க.
எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன் கம்பேர் அண்ட் ஷேர். ஸ்டாண்ட் இன் த சன்லைட் தென் ஸ்டாண்ட் அண்டர் எ ட்ரீ, ஹவு டு யூ ஃபீல்? சன்லைட்ல போய் நின்னுட்டு சூரிய ஒளியில வந்து நின்னுட்டு வெளியில ட்ரீக்கு நிழலுக்கு கீழே நம்ம நின்னோம்னா எப்படி இருக்கும்? சூரிய ஒளி கிட்ட ஹீட்டா இருக்கும், இந்த செடி கிட்ட எப்படி இருக்கும்? கூலா இருக்கும். ஸோ ஹீட் அண்ட் கூல் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஏர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏர்னா என்ன? காற்று. ஹவு டஸ் சவுண்ட் ரீச் யூ? ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு கிளாப் ஃப்ரம் ஒன் கார்னர் ஆஃப் த கிளாஸ் ரூம், கேன் யூ ஹியர் த கிளாப்? இப்போ ஒரு கார்னர்ல நின்னுட்டு நம்ம என்ன பண்றோம்னா கிளாப் பண்ண போறோம். கிளாப் பண்ணும்போது நம்ம இன்னொரு கார்னர்ல இருந்து கிளாஸ்ல கேட்கும்போது எப்படி கேட்கும்? அதோடைய சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஏர் இப்போ வந்து எக்கோ அடிக்கும் இல்லைங்களா? ஸோ ஏர் மூவ்ஸ் திங்ஸ், ஏர் கேரிஸ் சவுண்ட்ஸ். அதோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏர் ஸ்ப்ரெட் ஸ்மெல். ஏர் வந்து காற்றால நம்மளால என்ன பண்ண முடியும்? திங்ஸை நகர்த்த முடியும், அதோடைய சவுண்ட்ஸ் கேட்க முடியும். அதுக்கப்புறமா ஏரால ஸ்மெல்ஸும், இப்போ நல்ல குட் ஸ்மெல் பேட் ஸ்மெல் எல்லாமே நமக்கு தெரியும். எதனால தெரியுது? அந்த காற்றால. வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ ஏர் அரவுண்ட் அஸ்? நம்மளை சுத்தி காற்று இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? we cannot hear sound. அந்த சவுண்ட் நமக்கு கேட்க முடியாது. listen to the sound. take two straws of different length, long and short. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா? அது ஒரு ஸ்ட்ரா வந்து பெருசாவும் ஒன்று சின்னதாகவும் எடுத்துக்கிறோம். ஹோல்ட் ஒன் ஸ்ட்ரா அண்ட் ப்ளோ ஏர் த்ரோ இட் டு மேக் ஏ சவுண்ட். நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஸ்ட்ரால இருந்து நம்ம வாயால என்ன பண்றோம்? ஊதுறோம். நவ் ப்ளோ த்ரோ த அதர் ஸ்ட்ரா. இன்னொரு ஸ்ட்ரா எடுத்து நம்ம என்ன பண்றோம்? ஊதுறோம். லிசன் டு த சவுண்ட் ஃப்ரம் ஈச் ஸ்ட்ரா. ஒரு சவுண்ட் ஸ்ட்ராலையும் எந்த மாதிரியான சவுண்ட் வருது அப்படின்னு வந்து நம்ம இங்க டிக் அண்ட் ராங் போட போறோம். ஸ்ட்ரா, லாங், ஷார்ட். இப்போ வந்து லாங் சவுண்ட் வந்து டிக் பண்ண போறோம். அதுக்கப்புறமா எதுல வந்து லாங் சாஃப்டான சவுண்டு, எதுல வந்து லவுடான சவுண்ட் வருது அப்படின்றத போட போறோம். லாங் ஸ்ட்ரால வந்து லவுட் சவுண்ட் வரலையா, சாஃப்ட் சவுண்ட் வருதான். ஷார்ட் ஸ்ட்ரால வந்து லவுட் சவுண்ட் வருது, சாஃப்ட் சவுண்ட் வரல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சர்க்கிள் ஆல் தட் மேக் சவுண்ட்ஸ். எதெல்லாம் வந்து சத்தமா இருக்கும்? ஹாரன் அடிக்கிறாங்க இல்லைங்களா? அது வந்து சத்தம் வரும். மழை பெய்யுற சவுண்ட் வந்து ரெயின், அதுலயும் சவுண்ட் வரும். உள்ளன் த்ரெட்ல எல்லாம் வராது. தண்டர் மின்னல்ல வரும். அப்புறம் பஸ் போகிற போது சவுண்ட் வரும். கிராஸ் புல்ல வராது. க்ரோ காக்கா கத்துற சவுண்ட் வரும். அதே மாதிரி டாக் குலைக்கிற சவுண்டும் வரும். கிளாத்ல வராது. ஸோ எதெல்லாம் வந்து சவுண்ட் கொடுக்குமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? சர்க்கிள் பண்ணணும். விச் சவுண்ட் டு யூ லைக்? உங்களுக்கு எந்த சவுண்ட் பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ரெயின் சவுண்ட், மழை பெய்யுற அந்த சவுண்ட் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கூட எழுதலாம். ஃபன் வித் பேப்பர். பேப்பரோட ஃபன் பண்ண போறோம். பேப்பர் வந்து இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்க போறோம் ரெக்டாங்கிள் ஷேப்ல. அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணுறோம். பாருங்க 2 and 3 பார்த்துட்டு அதுக்கப்புறமா 4th ஒன் கட் பண்றோம். இப்போ ஊதும் போது நம்ம இந்த சைட்ல இருந்து ஊதும் போது இந்த சைட்ல இருந்து காத்து வரும் இல்லைங்களா? அப்போ எந்த மாதிரி சவுண்ட் வருதுன்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹவு டு த ஸ்மெல் ரீச்சஸ்? ட்ரா 3 ஆப்ஜெக்ட் தட் ஹேவ் எ பிளசன்ட் ஸ்மெல். எதுல வந்து நல்ல ஸ்மெல் வருமோ அதை வந்து இங்க வரைய சொல்றாங்க. எதுல எல்லாம் நல்ல ஸ்மெல் வரும்? ஊதுவத்தி இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து நல்ல ஸ்மெல் வரும். அப்புறம் ஒன்னு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ளவர், பூல இருந்து நல்ல ஸ்மெல் வரும். கிச்சன்ல இருந்து என்ன ஸ்மெல் வரும்? அந்த பிரியாணி எல்லாம் சமைக்கும் போது வரும் இல்லைங்களா? அந்த அரோமா ஸ்மெல், அதை வந்து நீங்க வரையலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கைண்ட்ஸ் ஆஃப் விண்ட். இப்போ முன்னாடி நம்ம ஏர் பத்தி பார்த்தோம், காற்று. இப்போ வந்து விண்ட். இந்த இதுலயும் வந்து காற்று. இதுல எந்த மாதிரிலாம் இருக்குன்னு பாத்தீங்களா? நாம என்னெல்லாம் சொல்லலாம்? பலத்த காற்று, தென்றல் காற்று, சூறாவளி காற்று, புயல் காற்று அப்படின்னு நிறைய அடக்கிக்கிட்டே போலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா? ஹவு ஸ்ட்ராங் இஸ் த மூவிங் ஏர்? எந்த மாதிரி எல்லாம் காற்று இருக்குன்னு பார்க்கலாமா? ப்ரீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ரீஸ் தென்றல் காற்று. ஸ்ட்ராங் விண்ட் எப்படி இருக்கு? இது பலத்த காற்று. கேல், இந்த மாதிரி கேல்ல என்ன இருக்குன்னா புயல் காற்று. பாருங்க அந்த கொடையெல்லாம் எப்படி மடங்கிட்டு போறாங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் ஸ்ட்ராம், இது என்ன பாருங்க? சூறாவளி. அங்க பாருங்க இடி மின்னலோட மழை பெய்யுது. மூவிங் ஏர் கேன் பி ஜென்டில் ஆர் ஸ்ட்ராங். திங்க் அண்ட் ரைட். இதை வந்து பிக்சரை கொடுத்துருக்காங்க, மேல அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்டா அதை எடுத்து எழுத போறோம். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருவாங்க? ஸ்ட்ராங் விண்ட், கேல், ப்ரீஸ், ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரீஸ் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து
storm. Third one வந்து strong wind. Fourth one வந்து gale. எழுதிக்கோங்க. water. waterனா என்ன? தண்ணீர். where does the water in our homes come from? எங்க இருந்து நமக்கு நம்ம வீட்டுக்கு தண்ணி வந்து வருது அப்படின்னு கேக்குறாங்க. ரெயின். முதல்ல நமக்கு இங்க மழை பெய்யுது. மழையில இருந்து என்ன ஆகுது? ரிவர் இந்த மாதிரி லேக்கு போகுது. அதுக்கப்புறமா டேம்க்கு வருது. டேம்ல இருந்து இந்த ஓவர் ஹெட் டேங்க், அதுக்கப்புறமா பாண்டு, அதுக்கப்புறம் பாருங்க ஓவர் ஹெட் டேங்க் போகுது. டேங்க்ல இருந்து டேங்கருக்கு வருது. டேங்க்ல இருந்து போர்வெல். அந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல எப்படி யூஸ் பண்றோம்? தண்ணியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல வந்து நம்ம டேப்ல யூஸ் பண்றோம், கிணறுல யூஸ் பண்ணுவோம், போர்வெல்ல ஹேண்ட் பம்ப்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டேங்க்ல வந்து டேங்கர் லாரியில வந்து தண்ணி வந்து ஊத்துறாங்க. வாட்டர் டிராவல். இங்க பாருங்க, ரெயின் வாட்டர் கோஸ் டவுன் இன்டு த சாயில். வெல்ஸ் அண்ட் போர்வெல்ஸ் பிரிங் இட் அப் ஃபார் அவர் யூஸ். நம்மளுடைய யூஸ்க்காக நம்ம என்ன பண்றோம்? இந்த மழை நீரை எப்படிலாம் சேகரிச்சு யூஸ் பண்றோம்னு பாருங்க. வாட்டர் டிராவல்ஸ் a லாங் ஜர்னி பிஃபோர் ரீச்சிங் அவர் ஹோம்ஸ். எங்க இருந்து எப்படிலாம் நமக்கு மழை நீர் பாருங்க தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, வேர் டஸ் த வாட்டர் வி யூஸ் கம் ஃப்ரம்? ரைட். நம்ம எங்கெல்லாம் இருந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம இங்க எழுத போறோம். முதல்ல இது என்னது? இது கிளவுட்ஸ். இது ரெயின். மழை ஃபார்ம் ஆகுதா? ரெயின் எழுதிக்கோங்க. இது என்னது? இது ரிவர். அவங்களே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து மட்டும் எழுதினா போதும். இது வந்து என்னது? நிலத்தடி நீர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். அப்புறமா லேக். இது என்னது? இது டேம். அப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் ஒன், இது வெல், கிணறு. இதுதான் என்னது? இது போர்வெல் அண்ட் ஹேண்ட் பம்ப். இது டேங்கர். ஓவர் ஹெட் டேங்க். இங்க இருந்து டேங்க்குக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற டேப்ல. ஓகே, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு டஸ் வாட்டர் கம் டு யுவர் ஹோம்? எப்படில இருந்து நம்ம வீட்டுக்கு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை மட்டும் டிக் பண்ண சொல்றாங்க. நம்ம எதுல இருந்து யூஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரி டேங்க்ல இருந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வீட்டுல இந்த மாதிரி டேப்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேல மாடியில இந்த மாதிரி டேங்க் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஹவு டு வி கெட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்? எப்படி நம்ம சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற நீரை நம்ம எப்படி சேஃபா யூஸ் பண்றோம்னு பார்க்கலாமா? ஃபாலோ திஸ் ப்ராசஸ் இன் யுவர் ஹோம். பாயில்டு வாட்டர் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டிசீஸ். நம்ம என்ன பண்றோம்? வீட்டுல குடிக்கிற தண்ணீரை பாயில் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு என்னெல்லாம் போகும்? டிசீஸ், நோய், அதுல இருக்க கிருமிலாம் வந்து போகும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? டேப்ல இருந்து தண்ணியை ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்றோம். அதுக்கப்புறம் அதை பாயில் பண்றோம். அதுக்கப்புறமா அது ஒரு கவர் பண்ணி மூடி போட்டு மூடிட்டு அதை வந்து கூல் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? ட்ரிங்கிங் வாட்டர், நம்ம குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணணும். டூ அண்ட் அப்சர்வ் ஹவு மெனி கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வில் ஃபில் த பாட்டில். கெஸ். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இதுல தண்ணிய வந்து கிளாஸால எவ்வளோ கிளாஸ் தண்ணி ஊத்துனா வந்து கவுண்ட் பண்ணி ஊத்த சொல்றாங்க. 4 கிளாஸா இல்ல 5 கிளாஸஸா எடுத்து கெஸ் பண்ணி நீங்க கவுண்ட் பண்ணி இங்க நம்பரை போடுங்க. fill a glass with water, pour it into that bottle, mark the water level, repeat until the bottle is full, count the number of glasses of water poured, write your answer. எத்தனை கிளாஸ் ஆகுதுன்னு நம்ம என்ன பண்ண சொல்றாங்க? இந்த கிளாஸை கவுண்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. ப்ராஜெக்ட் வாட்டர் யூசேஜ். பாருங்க, ஹவு மச் வாட்டர் டூ ஐ யூஸ் இன் ஒன் டே? ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றோம்னு இதை கவுண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஜக் ஆஃப் வாட்டர் நீடட் ஃபார் பாத்திங்க்கு ஒரு 10 ஜக் அப்படின்னு ஆனா சும்மா கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். வீட்டுல நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ ப்ரஷ் எப்படி தான் 2 டைம்ஸ் பண்ணுவோம். மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம் பண்ணணும். டாய்லெட் ஒரு 2 டைம் போவோம். நெக்ஸ்ட் வாஷிங் ஹேண்ட்ஸ் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீடட் ஃபார் ட்ரிங்கிங் குடிக்கிறது 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறோம். மியூசிக் இன் வாட்டர், தண்ணிலேயே வந்து மியூசிக் பண்றாங்க. கீப் 2 கிளாஸ் டம்ளர்ஸ் ஆன் த டேபிள். என்ன பண்றாங்க? 2 கிளாஸை வந்து எடுத்து தண்ணி எடுத்து டேபிள் மேல வச்சுக்க சொல்றாங்க. fill them with water as shown in the picture. பிக்சர்ல காமிக்கிற மாதிரி தண்ணிய ஃபில் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. டேப் த டம்ளர் வித் எ பென்சில். பென்சிலால என்ன பண்றாங்க? அங்க பாருங்க, கையில பென்சில் வச்சுக்கிறது டேப் பண்றாங்க. லிசன் டு த சவுண்ட், அந்த சவுண்டை கேட்க சொல்றாங்க. ஆர் த சவுண்ட் டிஃப்ரெண்ட்? கம்மியான தண்ணியில எந்த மாதிரி சவுண்ட் வருது, அதிகமான தண்ணியில எந்த மாதிரியான சவுண்ட் வருதுன்னு பார்க்க சொல்றாங்க. இது பாருங்க, லெஸ் வாட்டர் மோர் வாட்டர். லவுட் சவுண்ட் எதுல வருதுன்னா லெஸ் வாட்டர்ல லவுட் சவுண்ட் வருது, சாஃப்ட் சவுண்ட் இல்ல.
மோர் வாட்டர்ல லவுட் சவுண்ட் வரல, சாஃப்ட் சவுண்ட் வருது. ஸோ இதை வந்து அது எந்த மாதிரியான சவுண்ட் வருதுன்னு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. டு யூ நோ வாட்டர் xylophone இஸ் a மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் மேக் சவுண்ட் யூசிங் பவுல்ஸ் ஃபில்டு வித் வாட்டர். பவுல்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து சவுண்ட் பண்ணும்போது xylophone மாதிரி சவுண்ட் வருதான். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் த திங்ஸ் தட் அப்சர்வ் வாட்டர். என்ன சொல்றாங்க இங்க, இப்போ வந்து ஒரு காட்டன் பஞ்சு இருக்கு, அதுல தண்ணி என்ன ஆகும், ஃபுல்லா இழுத்துக்கும். அந்த மாதிரி எதுல வந்து அப்சர்வ் பண்ணுமோ, எதுல வந்து தண்ணி இழுக்குமோ உறிஞ்சுமோ அதையும், எதுல வந்து உறிஞ்சாதோ அதை வந்து இந்த சைட்ல எழுத சொல்லியிருக்காங்க. add a little water to each item, observe and write. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறோம், அதுல வந்து தண்ணியை ஊத்தும் போது என்ன ஆகும், ஸ்பாஞ்ச்ல ஃபுல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ ஸ்பாஞ்ச் அப்சர்வ்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாத் எடுத்துக்கோங்க, தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும், கிளாத்ல இருந்து தண்ணி இருக்கும், அப்சர்வ் பண்ணும், உறிஞ்சிக்கும். ஸோ கிளாத் எழுதிக்கோங்க. ஸ்டோன், ஸ்டோன் வந்து என்ன பண்ணும், உறிஞ்சிக்காது. ஸோ நம்ம ஸ்டோன் என்ன பண்ணோம், டஸ் நாட் அப்சர்வ்ல எழுதணும். அப்புறம் இரேசர், இரேசர் நம்ம என்ன பண்ண முடியாது, தண்ணி உறிஞ்சிக்காது. டிஷ்யூ பேப்பர்ல தண்ணி உறிஞ்சிக்கும். மெட்டல் கீழே உறிஞ்சிக்காது. பிளாஸ்டிக் பென்ல உரியாது, உறிஞ்சிக்காது தண்ணி. பிரீக்ல தண்ணி உறிஞ்ச, இப்போ ஒரு செங்கல் மேல தண்ணியை ஊத்தினா என்ன ஆகும், அதுல தண்ணி அப்படியே அப்சர்வ் ஆகும். ஸோ இதுல எத்தனை வந்து அப்சர்வ் ஆகுது, டஸ் நாட் அப்சர்வ்னு நீங்க எழுதிட்டு இங்க நம்பரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் மேக் எ பேப்பர் ஃபிஷ். இதுல வந்து நம்ம என்ன பண்றாங்க, பேப்பர் ஃபிஷ்ஷை வந்து வீட்டுல நீங்க ஒரு கலர் பேப்பரோ இல்ல வீட்டுல ஒயிட் பேப்பர்ல இருக்கு புக்ஸ் பேப்பர், நோட் பேப்பர், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சாயில், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் வாட் திங்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் சாயில். நம்ம இந்த சாயில் இருக்குங்களா, மண், களிமண்ணாக இருக்கலாம், அதுல வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோம்னா பிரிக் செங்கல் யூஸ் பண்றோம், டைல்ஸ் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் பாட்ஸ் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் டாய்ஸ் யூஸ் பண்றோம். ஓடு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஓடு தான் இந்த டைல்ஸ்ன்னு சொல்றாங்க, பாட்ஸ். அதுக்கப்புறம் டாய்ஸ் யூஸ் பண்றோம். we use my soil to make things like bricks, tiles, pots and toys. soil also stores rain water. soil என்ன இருக்கு, அதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்குதான் ரெயின் வாட்டரை. சரி, இது என்னது, இது சாயில், இது மேல இருந்து மழை பெய்யுது ரெயின் வாட்டரு, இது கீழே வந்து கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர். இப்போ what will happen if soil cannot store rain water? Flood will occur, we cannot get ground water. என்னாகும், வெள்ளம் மாதிரி வரும். so flood will occur, we cannot get ground water. இந்த இடத்துல இல்ல ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி மழை நீர் ஸ்டோர் பண்ணி வைக்கலன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்றத நம்ம இங்க எழுதிக்கிறோம் ஆன்சரை. டூ அண்ட் லேர்ன், கம்ப்ளீட் த வால் அண்ட் கலர் இட். இந்த செங்கலை எடுத்து என்ன பண்றாங்க, இதை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி கலர் பண்ண சொல்றாங்க. நீங்க வரைஞ்சு கலர் பண்ணிக்கோங்க. வாட் டு வி see in the picture? இந்த பிக்சர்ல நம்ம என்ன பாக்குறோம், how will we breathe, நம்ம எப்படி வந்து சுவாசிக்கிறோம்னு பாக்குறோம். இங்க பாருங்க, வாட் வில் ஹேப்பன் ஃபிஷ் அண்ட் பேர்ட்ஸ், பேர்ட்ஸ்க்கும் ஃபிஷ்ஷுக்கும் என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்னென்ன அவங்க பண்றாங்க, சர்க்கிள் த திங்ஸ் இன் த பிக்சர் தட் மேக் ஏர் வாட்டர் அண்ட் சாயில் டர்ட்டி. இங்க பாருங்க, இப்ப இருக்கிற பிக்சர்ஸை வந்து நம்ம சர்க்கிள் பண்ண போறோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேஸ்டேஜ்லாம் வந்து எரிக்கிறாங்க. ஸோ அது வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில் இருக்குங்களா, இதையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, கவர் பேக் இருக்குங்களா, அதையும் வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு, அப்போ அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இந்த பனானா பீல் இருக்கீங்களா, இதையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஹவு டு யூ கீப் த ஏர் வாட்டர் அண்ட் சாயில் கிளீன், நம்ம எப்படி வச்சிருக்கணும், எப்பவுமே நம்ம இந்த தண்ணி சாயில் ஏர் காற்று எல்லாமே எப்படி இருக்கணும்னா நம்ம சுத்தமா இருக்கணும். டு நாட் burn வேஸ்ட், கீப் த ஏர் கிளீன். எப்பவுமே நம்ம எப்படி இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பர்ஸ்ட் பண்ணி எரியும் போது என்ன ஆகும், எல்லாருக்கும் இதோடைய ஏர் வந்து பரவுது இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. டு நாட் த்ரோ வேஸ்ட் இன் வாட்டர், கீப் த வாட்டர் கிளீன். நம்ம எப்பவுமே தண்ணியில என்ன பண்ணக்கூடாது, வேஸ்டான திங்ஸை போடக்கூடாது. ஏன்னா இது என்ன பண்ணும், மக்காது, இப்படி மேல நீந்துட்டே இருக்கும். யூஸ் டஸ்ட்பின், கீப் த லேண்ட் கிளீன். இதெல்லாம் நம்ம எங்க போடணும், டஸ்ட்பின்ல போடணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்க எங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா. நீங்களும் உங்க வீடையும் சரி, ஸ்கூல்ல போற இடத்துல எங்க போறோமோ நம்ம இந்த இடத்துல எப்படி வச்சிருக்கணும், நம்ம கிளீனா வச்சுக்கணும். லேர்னிங் செக், சர்க்கிள் த கரெக்ட் ஷேடோ. இந்த ஷேடோவை வந்து கரெக்டா சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் பண்ணிக்கோங்க.
லுக் அட் த பிக்சர், ரைட் த டைப் ஆஃப் கைண்ட். இது என்னது? இது breeze. இது வந்து strong wind. Mary says rain, tap, river, overhead tank. Write the correct order. மேரி என்ன சொல்றா? மழை நீர்ல இருந்து டேப்க்கு போகுது, டேப்ல இருந்து ரிவர், ஓவர் ஹெட் டேங்க்னு சொல்றா. நாம சொல்றோம் நம்ம வந்து அதை கரெக்ட் ஆர்டர்ல பண்ணோம். முதல்ல மழை பெய்யுது, அதுக்கப்புறம் ரிவருக்கு போகுது, அப்புறம் ஓவர் ஹெட் டேங்க்குக்கு போகுது, அப்புறம் தான் டேப்புக்கு போகுது. அப்புறம் டிரா ஒன் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் யூ see near your home. உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, இதுல டேங்கா, டேப்பா, வெல்லா, டேங்கரா, போர்வெல்லா, ஹேண்ட் பம்பா, ஏதாவது ஒண்ணு டிரா பண்ண சொல்லியிருக்காங்க தண்ணி உங்க வீட்டாண்ட இருக்கிறது. வாட் ஐ லேர்ன்ட், ஐ நோ தட் லைட் ஃபார்ம் ஷேடோ. நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல நிழலை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? அதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாரை. ஐ கான் ரெக்கார்ட் த சேஞ்சஸ் இன் ஷேடோ அட் டிஃப்ரெண்ட் டைம். ஒரு ஒரு டைம்லயும் சேஞ்ச் ஆகும்னு சொன்னோம் ஷேடோ இல்லைங்களா? நிழல். ஐ நேம் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விண்ட். நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விண்டை பார்த்தோம். ஸ்ட்ராங் விண்ட், ப்ரீஸ், கேர்ள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் ஐ கேன் நேம் த டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் அவர் ஹோம்ஸ். அப்புறம் தண்ணி வந்து நமக்கு எங்கெங்கிருந்து வருது? ரெயின்ல இருந்து, ரிவர், லேக், அப்புறம் டேம் பார்த்தோம். ஐ ஃபாலோ த வே டு கீப் ஏர், வாட்டர் அண்ட் சாயில் கிளீன். நம்ம எப்படிலாம் வந்து வச்சுக்கணும்? ஏர், வாட்டர், சாயில்லாம் வந்து கிளீனா வச்சுக்கணும்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து நீங்க கலர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டார்ஸை. அனிமல் அரவுண்ட் அஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனிமல் அரவுண்ட் அஸ். அனிமல்ஸ்லாம் எங்க வந்து நம்ம சுற்றி இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ், ஸ்பாட், கலர் அண்ட் நேம் த அனிமல்ஸ். வேர் டு தே லைவ். எங்கெல்லாம் இருக்கும் அனிமல்ஸ்? இது இந்த பேரட் எங்க இருக்கும்? நான் வந்து சர்க்கிள் மட்டும் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸை வந்து கலர் பண்ணணும். இந்த பேரட் வந்து எங்க இருக்கும்னா ட்ரீஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கவ் எங்க இருக்கும்? இது வந்து லேண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ராக், இந்த ஃபிஷ் ரெண்டுமே எங்க இருக்கும்? தண்ணியில இருக்கும். அதுக்கப்புறமா இந்த டைகர்லாம் எங்க இருக்கும்? ஃபாரஸ்ட்ல இருக்கும். எங்கெங்க வாழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெர் ஆர் மெனி அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். நம்ம சுத்தி எங்கெங்க டிஃப்ரெண்டான இடத்துல இருக்கு. ஹவ் ஆர் த அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர்? ஒன்னொன்னுக்கு எங்கெங்க இருக்கு நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். அனிமல், சம் அனிமல்ஸ் லிவ் இன் வாட்டர். சில அனிமல்ஸ்ல எங்க இருக்கும்? தண்ணியில இருக்குது. இங்க பாருங்க ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. சம் லிவ் இன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர்ஸ். சிலது வந்து ஃப்ராக் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது எங்க இருக்கும்? நிலத்திலயும் இருக்கும், தண்ணியிலயும் இருக்கும். சம் ஆர் வெரி ஸ்மால். சில அனிமல்ஸ் வந்து எப்படி இருக்கு? சின்ன சின்னதா இருக்கு பாருங்க. இந்த கிராஸ் ஹோப்பர், வெட்டுக்கிளி அதெல்லாம் எப்படி இருக்கு? சின்ன சின்னதா இருக்கும். சம் ஃப்ளை இன் த ஸ்கை. சிலது வந்து பறக்கிற இது பேரட் இதெல்லாம் என்ன பண்ணும்? பேர்ட், க்ரோலாம் என்ன பண்ணும்? பறக்கும். சம் லிவ் வித் அஸ் அண்ட் அரவுண்ட் அஸ். வீட் அந்த நம்மளுடைய சுத்தி டொமஸ்டிக் அனிமல்ஸ் இதெல்லாம் எங்க இருக்கும்? கவு, கோட்டு, ஹென்னெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறோம் லேண்ட்ல. சம் லிவ் இன் த ஃபாரஸ்ட். சில அனிமல்ஸ் வந்து காட்டுல இருக்கும். நெக்ஸ்ட், வாட் அனிமல்ஸ் கேன் யூ see இன் அண்ட் அரவுண்ட் த பாண்ட்? நம்ம என்ன அனிமல்ஸா நம்ம பாக்குறோம் நம்ம சுத்தி? இங்க பாருங்க, டிராகன் ஃபிளை இருக்கா? டிராகன் ஃபிளை என்ன? தும்பி இங்க இருக்கு பாரு. டக், வாத்து இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஷ் இருக்கு. அதுக்கப்புறமா ஃப்ராக் இருக்கு. ஸ்னெயில், நத்தை இருக்கு. ஃப்ராக், தவளை இருக்கு. நெக்ஸ்ட் எர்த்வார்ம், மண்புழு இருக்கு. அதுக்கப்புறம் டார்டாய்ஸ் இருக்கு. லேடி பேக் இருக்கு. டார்டாய்ஸ்னா என்ன? நெக்ஸ்ட் பாருங்க, இதுல டார்டாய்ஸ் வந்து இதுல இருக்கு. எங்க இருக்கும்? லேண்ட்லயும் இருக்கும், தண்ணிலயும் இருக்கும். சம் அனிமல்ஸ் நம்ம எங்க இருக்கோம்னா இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட்டர் அனிமல்ஸ், ஃபிஷ். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ் இன் சி, ரிவர் அண்ட் பாண்ட். அப்புறம் ஃபிஷ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு. சில ஃபிஷ் வந்து கடல்ல இருக்கும், லேக்ல இருக்கும், ஏரியில இருக்கும், நதியில இருக்கும், அதுக்கப்புறம் குட்டையிலயும் இருக்கும். ஃபின்ஸ் ஆன் த சைட், லேட்டரல் ஃபின் அண்ட் டெயில் ஃபின்ஸ் ஆஃப் எ ஃபிஷ் ஹெல்ப் இட் ஸ்விம். ஸ்விம் பண்ண அதுக்கு என்ன இருக்குது? இந்த மாதிரி என்ன இருக்கும்? அந்த அதோடைய செதில்கள் இருக்கு. அதனால அதனால ஃபின் பண்ண முடியுது, ஸ்விம் பண்ண முடியுது. டெயில் ஃபின்ஸ் ஹெல்ப் த ஃபிஷ் சேஞ்ச் டைரக்ஷன். இந்த டெயில் ஃபின் இருக்குவீங்களா? அதோடைய வால் பகுதி தான் அதுக்கு எப்படி வந்து டைரக்ஷனை மாத்தி போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரா அண்ட் லேபிள் த ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை வந்து இங்க ட்ரா பண்ணி கலர் பண்ண சொல்றாங்க. அத மாதிரி இதை எழுத சொல்லியிருக்காங்கம்மா மெயினா. இது லேட்ரல் ஃபின், இது ஸ்கேல்ஸ், இது டெயில் ஃபின் அப்படின்னு எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட், மேட்ச் சிமிலியர் ஃபிஷஸ். ஃபிஷஸை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிஷ் எங்க இருக்குன்னு பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? இதை வந்து மேட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி. ஓகே, இந்த ஃபிஷ் வந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ் எங்க இருக்குன்னு பாருங்க. இது வந்து இது கூட அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும்.
Water and land animals. Duck and frogs live both on land and in water. ஃப்ராகும் டக் என்ன பண்ணுமா, ரெண்டு இடத்துலயும் இருக்கு. எங்க இருக்கு? லேண்ட், நிலத்திலயும் இருக்கு, நீர்லயும் இருக்கு. They have webbed feet that help them move. Webbed feetனா என்ன? இந்த அதோடைய கால்கள் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. கால்கள் வந்து இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா webbed feet அப்படின்னு சொல்றோம். Frogs jump and hop on the land. சாரி, இது பாருங்க. They have webbed feet that help them move. அது நகரத்துக்கு நமக்கு என்ன யூஸ் ஆகுது? அதோடைய கால்களை வந்து யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா frogs jump and hop on the land. நிலத்துல வந்து ஜம்ப் பண்றதுக்கு அதுக்கு என்ன யூஸ் ஆகுது? அந்த வெப்டு ஃபீட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ வெப்டு ஃபீட்னா வந்து வலை பாதங்கள். அதோடைய பாதங்களை வச்சு அது என்ன பண்ணுது? குதிக்குது. மேக் த ஃப்ராக் யூசிங் பேப்பர். பேப்பரை வச்சு நம்ம என்ன சொல்றாங்க? ஃப்ராகை வந்து இந்த மாதிரி மேக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஸ்மால் அனிமல்ஸ். சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், அனிமல்ஸை பத்தி பார்க்க போறோம் இப்போ. வாட் ஸ்மால் அனிமல்ஸ் டு யூ சி அரௌண்ட் யூ? உங்களை சுத்தி நம்ம இப்போ நீங்க என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. பாலுஸ் ஃபேமிலி இஸ் வாட்சிங் ஸ்மால் அனிமல்ஸ். இப்போ வந்து பாலுடைய ஃபேமிலி வந்து ஸ்மால் அனிமல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. நாம பார்க்கலாமா இப்போ என்னென்ன அனிமல் இருக்குன்னு? ஹனி பீ, ஸ்பைடர் பாருங்க. அதுக்கப்புறமா பீட்டில், லேடி பக், மவுஸ் ஃப்ளை, கிராஸ் ஹோப்பர், அண்ட் சென்டிபேட், டிராகன் ஃப்ளை, ஸ்கார்பியன், பட்டர்ஃப்ளை. ஹனிபைனா என்ன? தேன்கூடு, தேனி. ஸ்பைடர்னா சிலந்தி. பட்டர்ஃப்ளைனா வண்ணத்து பூச்சி. அதுக்கப்புறமா லேடி பக்னா வண்டு, பொன் வண்டு கூட சொல்லலாம். ஹவுஸ் ஃப்ளைனா ஈ. கிராஸ் ஹோப்பர் வெட்டிக்கிளி, அண்ட் எறும்பு. சென்டிபேட் பூரான் சொல்லணும் இல்லையா அது. டிராகன் ஃப்ளை தும்பி. ஸ்கார்பியன்னா என்ன? தேல். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் அனிமல்ஸ்ல இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. There are many kinds of small animals around us such as bees, butterflies, spiders, ants, ladybugs, centipedes, earthworm, grasshoppers, dragonflies, houseflies and beetles. Next பாருங்க. Movements of small animals. Movements எப்படி? have no legs. இந்த இதுக்கு ஸ்னெயிலுக்கும் எர்த்துவாக்கும் என்ன இருக்காதுன்னா அது வந்து தவழ்ந்து போகும், அதனால நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. have one legs, only legs, walk. இது வந்து கால்கள் மட்டும் இதுக்கு இருக்கு. என்னத்துக்கு இருக்கு? ஸ்கார்பியனுக்கும் சென்டிபைடுக்கும் இருக்கு. எர்த்துவாம்னா என்ன? மண்புழு. ஸ்னெயில்னா என்ன? நத்தை. இது ரெண்டுக்கும் தவழ்ந்து போறது மட்டும் தான் தெரியும். நெக்ஸ்ட் ஸ்கார்பியன்னா என்ன? தேல். சென்டிபேட். சென்டிபேட்னா என்ன? பூரா. ஓகே. ஹேவிங் விங்ஸ் அண்ட் லெக்ஸ், வாக் அண்ட் ஃப்ளை. சில அனிமல்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா விங்ஸ்னா என்ன? ரெக்கை இருக்கு. ஹவுஸ் ஃப்ளை ஈக்கு இருக்கு. காக்ரோச் இருக்கு, கரப்பான் பூச்சிக்கு இருக்கு. லேடி பக் வண்டுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் கிராஸ் ஹோப்பர் வெட்டிக்கிளிக்கு இருக்கு. இதுல வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன எழுத சொல்லிருக்காங்களா இதுல? கிராவல் அண்ட் கிரிப். எது தவழ்ந்து போகுமோ அதோடைய அனிமல்ஸ் நேம் இங்க. ஒன்லி வாக் நடந்து போறதுடைய அனிமல்ஸ் இங்க. வாக் அண்ட் ஃப்ளை நடந்து போய் பறக்கிற அனிமல்ஸ் இங்க எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராவல் அண்ட் கிரீப்ல நம்ம என்ன எழுதுவோம்னா இங்க பாருங்க. எர்த்துவாம், ஸ்னெயில். என்ன இருக்குங்க? எர்த்துவாம், ஸ்னெயில். இதுதான் கிராவல் அண்ட் கிரீப். ஒன்லி வாக்ல ஸ்கார்பியன், சென்டிபேட். வாக் அண்ட் ஃப்ளைல ஏதாவது ரெண்டு எழுதிக்கோங்க. காக்ரோச், ஹவுஸ் ஃப்ளை எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தீஸ் ஆர் சம் கலர்ஃபுல் ஸ்மால் அனிமல்ஸ். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கலர்ஃபுல்லான அனிமல்ஸா. கிராஸ் ஹோப்பர், டிராகன் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை. கிராஸ் ஹோப்பர்னா என்ன? வெட்டிக்கிளி. டிராகன் ஃப்ளை தும்பி. பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சி. இப்போ பட்டாம்பூச்சி. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. டூ அண்ட் லேர்ன் கலர். இத மூணுமே என்ன பண்ண சொல்றாங்க? கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. the snail carries its home on its back. அதோடைய தண்ணிய வந்து அது என்ன பண்ணும்? சுமந்துட்டு போகும். நான் சொல்லி தெரியுமா? சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? the snail carries its on its back. நெக்ஸ்ட் பாருங்க. write the names of the animals. housefly, butterfly,
honeybee, cockroach and earthworm, dragonfly, a grasshopper. இத எடுத்து எழுதிக்கோங்க எல்லாருமே. ஹவுஸ் ஃப்ளைனா ஈ, பட்டர்ஃப்ளைனா பட்டாம்பூச்சி, அதுக்கப்புறம் வண்ணத்து பூச்சி கூட சொல்லலாம். ஹனிபீனா தேனி, காக்ரோச் கரப்பான் பூச்சி, ஆண்ட் எறும்பு, எர்த்வம் மண்புழு, டிராகன்ஃப்ளை தும்பி, கிராஸ்ஹாப்பர் வெட்டுக்கிளி. பேர்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ பேர்ட்ஸ் பறவைகளை பத்தி பார்க்க போறோம். வாட்ஸ் பேர்ட் டு யூ see around you? உங்களை சுத்தி நீங்க என்னென்ன பேர்ட் எல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவுல், நீங்க என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அவுல், வீவர் பேர்ட், மைனா, பீஜியன், sunbird, crow, hen, tailor bird, peacock, cock, sparrow, parakeet, woodpecker. அவுல்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? இந்த அவுல். நெக்ஸ்ட் பாருங்க, வீவர் பேர்ட். வீவர் பேர்ட்னா தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தூக்கணாங்குருவி. இது மைனா. மைனான்னா அதோடைய தமிழ்லயும் என்ன சொல்லுவாங்க? மைனா தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பீஜியன்னா புறா. எல்லாருமே புறா எல்லாம் பார்த்திருக்கீங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சன்பேர்ட். சன்பேர்ட்னா தேன் சிட்டு குருவி. இது தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க. குரோனா காகம். குரோனா என்ன? காகம். அது தெரியும் இல்லைங்களா எல்லாருக்குமே? ஹென், ஹென்னா கோழி. டெய்லர் பேர்ட். டெய்லர் பேர்ட்னா என்ன? சிட்டுக்குருவி. டெய்லர் பேர்ட் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா அது நேம்? டெய்லர் பேர்ட். தையல்காரர் பறவைன்னு சொல்லுவாங்க. தையல் குறி. சிட்டுக்குருவினா ஸ்பேரோ. இது வந்து இதுதான் சிட்டுக்குருவி. இது வந்து தையல்காரர் பறவைன்னு சொல்லுவாங்க. பீகாக்னா மயில், காக்னா சேவல், ஸ்பேரோ சிட்டுக்குருவி, பாராகிட், பேரட் தெரியுமா? அந்த மாதிரி பாராகீட், கிளிதான் இதுவும். உட்பெக்கர் மரங்கொத்தி. பேர்ட்ஸ்ல எத்தனை வகை இருக்கு பாத்தீங்களா? பிக்சர்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க. நெக்ஸ்ட், கலர் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த parakeet. இந்த இது வந்து நீங்க கலர் பண்ணிக்கோங்க. இந்த பீக் வந்து, பீக்னா என்ன? இந்த இருக்கு இது ரெட் கலர் பண்ணுங்க. அதோடைய வாய் பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்? பீக் அப்படின்னு சொல்றோம். முனை. நெக்ஸ்ட் இது விங்ஸ், இறக்கை. கிராவ்ஸ், கிளாவ்ஸ், CLAWS, கிளாவ்ஸ். இது வந்து டெய்ல். நெக்ஸ்ட் இது வந்து டெய்ல். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் த இமேஜஸ் யூசிங் யுவர் தம் பிரிண்ட். இந்த தம் பிரிண்ட்டை வந்து வச்சு இதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த தம் பிரிண்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.